முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய 2021ஆம் ஆண்டுக்கான பாதிடு பல்வேறு விவாதங்களை தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரினதும் சம்மதத்தோடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் 2021ஆம் ஆண்டுக்கான பாதிடு தொடர்பான சபை அமர்வும் மாதாந்த அமர்வும் பிரதேச சபை தவிசாளர் ஆவண தவக்குமாரன் தலைமையில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது 2021ஆம் ஆண்டுக்கான பாதிடு தொடர்பான பாதிட்டு அறிக்கையை பிரதேச சபை செயலாளர் வாசிக்க ஆரம்பித்த போது குறுக்கிட்ட புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் முத்துசாமி முகுந்தகஜன் இந்த பாதிட்டில் அனைத்து உறுப்பினர்களுடைய கருத்துக்களும் எடுக்கப்படவில்லை எனவும் வட்டாரத்தில் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலேயே செய்யப்பட்டிருப்பதாகவும் அனைவருடனும் கலந்தாலோசித்து செய்யவில்லை எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதோடு சிறிது நேரம் சபையில் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இறுதியில் அனைத்து உறுப்பினர்களுடைய சம்மதத்தோடு 2021ஆம் ஆண்டுக்கான பாதிடு சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் ஆவண தவக்குமாரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்குரிய அடுத்த ஆண்டுக்கான வருமானமாக சுமார் 95 மில்லியன் ரூபாய் எதிர்பார்ப்பதாகவும் அதன் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டுக்கான பாதிட்டில் இந்து மயானங்கள் புனரமைப்பு, வீதி புனரமைப்பு, கட்டாக்காலி கால்நடைகளை கட்டுப்படுத்துதல், வீதி விளக்கு அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வேலை திட்டங்களை உள்ளடக்கியதாக 28.5 மில்லியன் ரூபாவுக்கு வேலை திட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பு எதிர்காலத்தில் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்த யாருமே எண்ணாத வகையில் அமைய வேண்டும் என முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் வெளியிட்டு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த கண்டன அறிக்கையை ஜனாதிபதி, பிரதமர், ஊடக அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மா அதிபர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி வைப்பதாகவும் சபையில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வும் 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அமர்வும் நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் ஆனா தவக்குமாரன் தலைமையில் இடம்பெற்ற சபை அமர்வின் போது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் முத்துசாமி முகுந்தகஜனால் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் முகமாக பிரேரணி ஒன்று கொண்டுவரப்பட்டது. இதன் அடிப்படையில் சபையில் பிரேரணியை முன்வைத்து பேசிய புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் முத்துசாமி முகுந்தகஜன், அரசு அதிகாரிகள் தங்களது கடமைகளை சரிவர செய்யாத நிலையில் அந்த விடயங்களை வெளிக்கொண்டு வர சென்ற ஊடகவியலாளர்கள் அங்கு தாக்கப்பட்டமை ஒரு கொலை அச்சுறுத்தலாகவே மேற்கொள்ளப்படுகின்றது எனவும் இனி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறு ஊடகவியலாளர்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலும் இடம்பெறக்கூடாது எனவும் இடம்பெற்ற சம்பவத்திற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதேச சபை உறுப்பினர்கள் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்ததுடன் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பு எதிர்காலத்தில் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்த யாருமே எண்ணாத வகையில் அமைய வேண்டும் என தெரிவித்தார். இந்நிலையில் எதிர்காலத்தில் நாட்டில் எந்த இடத்திலுமே ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் இடம்பெறக்கூடாது எனவும் அத்தோடு இந்த பிரேரணை ஜனாதிபதி, பிரதமர், ஊடக அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மா அதிபர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு பிரதேச சபை உறுப்பினர் முகுந்தகஜன் கோரிக்கை விடுத்ததை அடுத்து குறித்த பிரேரணை சபையில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டு உரிய தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படும் என தவிசாளர் ஆனா தவக்குமாரன் தெரிவித்துள்ளார்.